டாலர் சிட்டின்னு அழைக்கப்படுற திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான 10 இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது திருப்பூர் குமரன் மெமோரியல். திருப்பூர் சிட்டிக்குள்ளேயே இருக்கிற இந்த இடம் கொடிக்காத்த குமரன் அழைக்கப்படுற திருப்பூர் குமரன் நினைவா கட்டப்பட்டிருக்கு. 9வதா நம்ம பார்க்க போறது ஆண்டிபாளையம் லேக். போட்டிங் போறதுக்கும் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஸ்பாட். அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்திலேயே குழந்தைங்க விளையாடுற பார்க்கும் இருக்கு. 8வதா நம்ம பார்க்க போறது இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆனைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஒரு பகுதியா இருக்கிற இங்க நாம நிறைய வனவிலங்குகளை பார்க்கலாம். இது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள்ல அமைஞ்சிருக்கு. 7வதா நம்ம பார்க்க போறது ஊத்துக்குளி வெற்றி வேலாயுத சுவாமி கோவில். கதித்த மலைன்னு அழைக்கப்படுற இந்த முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. வெண்ணெய்க்கு பெயர் பெற்ற ஊத்துக்குளியில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 6வதா நம்ம பார்க்க போறது திருமுருகன் பூண்டி கோவில். அவினாசி மற்றும் திருப்பூருக்கு இடையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த கோவில்ல நமக்கு நிறைய கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு. 5வதா நம்ம பார்க்க போறது அமராவதி டேம். அமராவதி ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கிற இந்த டேம்ல இருந்து பாக்குற வியூ அவ்வளவு அழகா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே குரோக்கடைல் பேங்க்கும் இருக்கு. இந்தியால இருக்கிற பெரிய குரோக்கடைல் நர்சரி இதுதான். 4வதா நம்ம பார்க்க போறது பஞ்சலிங்க அருவி. உடுமலைப்பேட்டையில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இந்த அருவி அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து பாக்குற வியூ அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணவும் என்ஜாய் பண்ணவும் இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். 3வதா நம்ம பார்க்க போறது திருமூர்த்தி டேம். திருமூர்த்தி மலையோட அடிவாரத்துலதான் இந்த டேம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே திருமூர்த்தி கோவிலும் இருக்கு. மழை காலங்கள்ல இந்த கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. எப்போ காற்றாற்று வெள்ளம் வரும்னே சொல்ல முடியாது. 2வதா நம்ம பார்க்க போறது அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில். அவினாசி டவுனுக்குள்ளேயே இருக்கிற இந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ஒன்று. இந்த கோவிலோட கட்டிடக்கலை ரொம்பவே அழகா இருக்கும். அண்ட் இங்க இருக்கிற தேர் தமிழ்நாடு அளவுல இருக்கிற பெரிய தெருக்குள்ள ஒன்றாவும் இருக்கு. முதலாவதா நம்ம பார்க்க போறது சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில். காங்கேயம்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான முருகன் கோவில்கள்ல ஒண்ணு. இங்கதான் சிவன் உத்தரவு பெட்டியும் இருக்கு. நடைபயணமா இந்த கோவில் அடையறதுக்கு மொத்தம் 500 படிக்கட்டுகளை ஏறிதான் போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பேசி மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.